அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிஎன் வகையில டே 19க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு 18 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மகிழுந்தின் சக்கரம், அதாவது ஒரு பேருந்தின் சக்கரம் 20 சுற்றுகளில் 3520 சென்டிமீட்டர் தொலைவை கடக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 20 சுற்றுல எவ்வளவு தொலைவு கடக்குதான்? 3520 எனில் அதன் ஆரம் ஆர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இந்த மால் சம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? 20 சுற்றுல இவ்வளவு அப்படின்னா ஒரு சுற்றுல எவ்வளவு தொலைவு கிடக்கும்? 3520 பை இந்த 20 அப்படி கீழே கொண்டு வந்துருங்க. இது கேன்சல் ஆயிரும். 1 இங்க ஓரன் 2 மிச்சம் 1 7 2 14 மிச்சம் 1 6 2 12 176. அப்போ ஒரு சுத்து சுத்துனா அந்த பேருந்தோட சக்கரம் வந்து ஆரம்பிச்சு ஒரு சுத்து சுத்துனா எவ்வளவு தொலைவு கடக்கும் அப்படின்னா 176 சென்டிமீட்டர் தொலைவு வந்து நம்ம கடக்கும். இந்த 176 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வட்டத்தோட சுற்றளவு குறிக்கும். சரிங்களா? அப்போ வட்டத்தின் சுற்றளவு வந்து எவ்வளவு அப்படின்னா 176. வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2πr = 176. அப்போ 2 × 22/7 × r = 176. நமக்கு 6 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ r = 176 × இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/2 × 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22. 1 இங்க 8 2 14 மிச்சம் 1 8 1 இங்க 4. அப்போ r வந்து என்ன வரும்னா 4 × 7 ஆன்சரு 28ன்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல் சம் நம்ம கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது சம். ஏ அலகுகள் பக்கம் உள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவானது ஏ அலகுகள் அடிப்பக்கம் உள்ள முக்கோணத்தின் பரப்பளவிற்கு சமம். ரெண்டோட பரப்பு சமம்னு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல இதுக்கு வந்து சைடு வந்து ஏ, இதுக்கு அடிப்பக்கம் வந்து ஏ. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா முக்கோணத்தின் குத்து உயரம், அதாவது கட்சி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ இது எனக்கு சதுரம், இதோட பக்களவு ஏ. சரிங்களா? இதோட பரப்பம் இங்க வந்து நான் முக்கோணத்தை செங்கோண முக்கோணமா எடுத்துக்கிறேன். சரிங்களா? முக்கோணத்தின் பரப்பு அடிப்பக்கம் வந்து ஏ, நம்ம கட்சி தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்போ சதுரத்தின் பரப்பு = செங்கோண முக்கோணத்தின் பரப்பு. இதுக்கு பரப்பு ஃபார்முலா என்ன? a². இதுக்கு பரப்பு ஃபார்முலா ½ × பேஸ் × கட்சி, அடிப்பக்கம் × உயரம். பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 1/2 × a = கட்சி கட்சி. நம்ம கட்சி தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ a² கீழே இருக்கிறது மேல போகும், மேல உள்ளது கீழே வரும் = கட்சி. இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ கட்சி = 2aன்னு வரும். ஓகேவா? சி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து மூணாவது சம். மூணாவது சம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம். இது வந்து நமக்கு ரொம்ப தடவை இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளானதுதான். என்ன சொல்லியிருக்காங்க? சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய, விட்டமும் உயரமும் எனக்கு சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? டி = கட்சி. கரெக்டா? டி அப்படிங்கிறது டயமீட்டர், கட்சி அப்படிங்கிறது உயரம்னு எடுத்துக்கிறோம். டயமீட்டர் வேற எப்படி எழுதிக்கலாம்? ஆற ஒரு 2 தடவை மல்டிப்ளை பண்ணா அதான் வந்து எனக்கு விட்டம். சரிங்களா? இதை நம்ம எடுத்துக்கலாம். இவங்க இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இதை எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க? உருளை, கோலம், கூம்பு இவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஷேப் என்ன? உருளையின் கன அளவு விகிதம் கேக்குறாங்க. அப்ப ஈஸ்ட், அடுத்து கோலத்தின் கன அளவு ஈஸ்ட், அடுத்து கூம்பின் கன அளவு. எல்லாத்துலயும் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். உருளையின் கன அளவு ஃபார்முலா πr² கட்சி ஈஸ்ட், கோலத்தின் கன அளவு 4/3 πr³ ஈஸ்ட், கூம்பின் கன அளவு 1/3 πr² கட்சி. ஓகேவா? எல்லா ஃபார்முலாவையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ பொதுவா உள்ளதை கேன்சல் பண்ணுங்க. எது எது பொதுவா இருக்கு? பை எல்லாத்துலயும் பொதுவா இருக்கு, அதை கேன்சல் பண்ணி விட்டுலாம். அடுத்து எல்லாத்துலயும் r² இருக்கு, அதை கேன்சல் பண்ணிருங்க. இங்க போயிரும். இங்க 3 போயிடுச்சுன்னா திருப்பி 1 மட்டும் இருக்கும். சரிங்களா? இது போயிரும். இப்ப ரிமைனிங் நம்மகிட்ட கையில என்ன இருக்கு?
கச்சி ஈஸ்ட்டு 4/3 இன்ட்டு 6 ஈஸ்ட்டு 1/3 கச்சி. ஓகேவா? இப்போ ஒன்னு கச்சில இருக்கு, இன்னொன்னு ஆர்ல இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த ஸ்டெப்பு கொண்டு வந்தோம். சரிங்களா? இப்போ நான் கச்சி இருக்கிறதுலாம் என்ன போட்டலாம் அப்படின்னா 2R போட்டுடலாம். கச்சி இருக்கிறதுலாம் 2R போடுங்க. 2R ஈஸ்ட்டு 4/3 இது அப்படியே இருக்கும். 1/3 கச்சி இருக்கிறதுல 2R. இப்போ எது எது காமனா இருக்கு? எல்லாத்துலயும் ஒரு R கேன்சல் ஆயிரும். அது போக எல்லாத்தையும் 2 டேபிளால டிவைட் பண்ணுங்க. இங்க போயிரும் 2 4 இங்க கேன்சல். அப்ப மீதி என்ன இருக்கு? 1:2/3 ஒரு 3ஆல டிவைட் பண்ணிருங்க. அப்போ 3:2:1 ஆன்சர் வரும். சரிங்களா? 3:2:1. சரிங்களா? இந்த சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வார்த்தை எதுவுமே மாத்தாம அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரைவட்டம் இருக்கு. சரிங்களா? இதான் நமக்கு அரைவட்டம். ஒரு அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு, விட்டம்னா இது இதான் நமக்கு விட்டம். சரிங்களா? அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு இதை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு முழு சுற்று சுழற்றும் போது உண்டாகும் திண்ம உருவம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதை பேஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு தடவை அப்படி சுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சுத்தும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கோள ஷேப்ல எனக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஆன்சர் கோலம்னு வரும். நல்லா வச்சுக்கோங்க. இது இப்படி சுத்தும் போது எனக்கு வட்டம் கிடைக்காது. நமக்கு வட்டம் தான் போடுவோம்னு தெரிஞ்சுன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு அரை வட்டத்துக்கு மேல இன்னொரு அரை வட்டத்தை வச்சா மட்டும்தான் எனக்கு வட்டம் கிடைக்கும். சரிங்களா? அச்சை பொறுத்து சுத்தம் போது கொஞ்சம் லைட்டா இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி சுத்தம் போது எனக்கு என்ன கிடைக்கும்னா கோலம் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ டி ஆப்ஷன் எனக்கு கரெக்ட். அடுத்த சம் 5வது சம். 4% கூட்டு வட்டிக்கு 2 வருடத்தில், அப்போ R 4%, N 2, மொத்த தொகை அப்போ A 1352 எனில் அசல் என்ன? P நமக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/100 whole power n. A இருக்கிறதுல என்ன போடலாம்? 1352 P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 + R இருக்கிறதுல 4/100 பவர்ல 2. சரிங்களா? 1 4 4 25 நாங்க 100. சரிங்களா? இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? இன்ட்டு 25 25 + 1னா 26/25 இன்ட்டு 26/25. ஏன்னா ஸ்கொயர் இருக்கு. அப்ப 2 தடவை எழுதிக்கிறோம். நமக்கு P தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன வரும்னா 1352 இன்ட்டு கீழே உள்ளது மேல போகும். 25 மேல உள்ளது அப்படியே கீழே வரும். 26 இன்ட்டு 26 = Pன்னு வரும். சரிங்களா? இப்ப கேன்சல் பண்ணுங்களேன். 13 2 26. இங்க 6 2 12 மிச்சம் 1. 7 2 14 மிச்சம் 1. 6 2 12. அடுத்து திருப்பி 13 2 26. இங்க 3 2 6 3 2 6 மிச்சம் 1. 8 2 16. 4 13 13. இங்க 13 26 மிச்சம் 1 7. 78னா 13 ஒரு 6 தடவை பெருக்குனா 78 வரும். சரிங்களா? அடுத்து 1 இங்க 2. சரிங்களா? அடுத்து இது ரெண்டையும் பெருங்க. 25 2 50 இன்ட்டு 25 = P. அப்போ 0 5 25 மிச்சம் 2 2 10 12. இப்போ எவ்வளவு டெபாசிட் பண்றோம்னா 1250. பி ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்த 6வது சம். 6வது சம் என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மோட்டார் வாகனத்தின் விலை ரூபாய் 80,000. 2 வருஷத்துக்கு முன்னாடி விலை என்னன்னா 80,000 ரூபாய். சரிங்களா? அது ஒவ்வொரு வருடமும் 4% குறைகிறது எனில் தற்போதைய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இயந்திரங்கள் வாகனங்களின் தேய்மான மதிப்பு அப்படின்னு கேட்டாலே ஃபார்முலா என்ன அப்படின்னா A = P × 1 - R/100 whole power n. சரிங்களா? இப்போ A = எவ்வளவு ரூபா ஸ்டார்டிங்ல வாங்கணும்? 80,000 ரூபாய். 1 - R இருக்கிற இடத்துல 4/100 பவர்ல 2. சரிங்களா? 80,000 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 100 100 - 4 என்ன வரும்னா 96/100 இன்ட்டு 96/100 வரும். சரிங்களா? ஒரு 4 0க்கு
4 0 அடி ஆயிரும். 96 96 பெருக்குனா என்ன வரும்னு பாருங்களேன். 6 36 மிச்சம் 3 9 54 57 9 54 மிச்சம் 5 9 81 86 6 1 மிச்சம் 1 2 1 92 16 அது போக ஒரு 8 6 8 48 மிச்சம் 4 1 8 8 12 மிச்சம் 1 2 16 17 மிச்சம் 1 9 8 72 73 அப்ப 73,728 சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். இந்த மாதிரி சம்ம நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. ஓகேவா? அடுத்து 7வது சம். 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். இப்போ இதை மட்டும் விட்டுருவோம். இந்த 2 நாளை மட்டும் விட்டுருவோம். சரிங்களா? 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். சரிங்களா? மேலும் 6 நபர்கள் வந்து செய்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த மாதிரி சம்பரிச்சு என்ன பண்ணுவோம்? 6 பேரு 12 நாள். இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 6 பேர் வராங்க. இப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க என்கிட்ட? 12 பேர்னா எத்தனை அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டா? இப்போ இங்க ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 12 போடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு பதிலாக என்ன போடணும்னா இதையும் மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சர் தான் அங்க போகணும். அப்போ நபர்கள் நாட்கள் 2 டேட்டு கொடுத்தாலே இப்படித்தான் பண்ணணும். சரிங்களா? 6 பேரு 12ல 2 போயிடுச்சுன்னா 10. இந்த 10 எப்படி வந்துச்சுன்னா 12 மைனஸ் 2. இப்ப எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வராங்க? ஒரு 6 பேர் எக்ஸ்ட்ரா சேர்றாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு 6 பேர், இப்போ ஒரு 6 பேர், 12 பேர்னா எத்தனை நாள் அப்படின்னு கேட்கறாங்க. ஆள் அதிகமாச்சுன்னா நாள் வந்து கம்மியாகும். அப்ப இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 6/12 இன்ட்டு 10. 1 இங்க 2, 1 இங்க 5. அப்போ 5 நாட்கள். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 8வது சம். என்ன கொடுத்துருக்காங்க? A/B ஈக்குவல் டு B/C. இதை எப்படி எழுதிக்கலாம்? A/B ஈக்குவல் டு B/C. இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணா என்ன வரும்னா B² ஈக்குவல் டு AC அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? A/4 ஈஸ்ட் B/4. சரிங்களா? அப்போ A/4 ஈஸ்ட் இந்த B/4 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா B² அதுக்கு பவர்ல ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ ரெண்டையும் பெருக்குனா அந்த 4 நமக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ A/4 ஈஸ்ட் இந்த B² பதிலா என்ன போட்டுடலாம்? AC ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து A/4 ஈஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? A² C². இதுவும் இதுல ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சரு A² ஈஸ்ட் C² வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்ல சம். சரிங்களா? அடுத்து 9வது சம். இது வந்து நமக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல அந்த நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்ல இருக்கும். இந்த மாதிரி சம் நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. புக்ல ஒரு சம் இருக்கும், அந்த சம் ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்காங்க நமக்கு. என்ன சொல்றாங்க? எண்ணிக்கை கிராம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம். 15 அட்டை இருந்தா அதோட வெயிட் வந்து எவ்வளவு அப்படின்னா 50 கிராம். அப்படின்னா அதே அளவுடைய இங்க கிராம்ல கொடுத்துருக்காங்க, இங்க கிலோல கொடுத்துருக்காங்க. அப்ப இதையும் கிராமுக்கு மாத்துங்க. சரிங்களா? இப்போ 2 1/4 என்ன வரும்? இதுதாங்க 8. 8 பிளஸ் 9/4 கிலோகிராம். 1 கிலோ ஈக்குவல் டு 1000 கிராம். கரெக்டா? அப்ப நம்ம கையில எவ்வளவு இருக்கு? 9/4. அப்போ 9/4 இன்ட்டு 1000 கிராம். ஈர்னாங்க 8 மிச்சம் 2 ஐநாங்க 20 0. 0 95 45 மிச்சம் 4 29 18 22. அப்போ 2250 கிராம் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ எடை கூடுச்சுன்னா அட்டைகளோட எண்ணிக்கையும் நமக்கு கூட தான் செய்யும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். தலைகீழா போடுவோம்னே பை 50 இன்ட்டு 15. 1 0 1 0 1 இங்க 3 100. இதை பெருக்குங்களேன். பெருக்குனா என்ன வரும்? 200 3 600 25 3 ஒரு 75. அப்போ 675. எத்தனை அட்டை இருக்கும்னா 675. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 10வது சம்.
இது எக்ஸ்ட்ரா ரூபாய் 500க்கு 6 ஆண்டுகளில் 5% தனி வட்டி வீதம் கிடைக்கும் தொகையை காண்க. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா அப்படியே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? 500 ரூபாய் இன்ட்டு 6 இன்ட்டு 5/100. 5000 30 35 150. கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளான ஃபார்முலா போட்டால் நமக்கு அப்படியே ஆன்சர் வரும். அடுத்து 11வது சம். ஒரு பெட்டியில் சிவப்பு மற்றும் நீல நிற பந்துகள் மொத்தமாக 75 இருக்கின்றன. அப்போ டோட்டலா என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 75. இது எதோட காம்பினேஷனு? ரெட்டும் ப்ளூவோட காம்பினேஷன். சரிங்களா? அவற்றுள் 18 பந்துகள் சிவப்பு பந்துகள். 18 பால் வந்து எனக்கு ரெட் பாலா இருக்கு. அப்போ மீதி உள்ளது எனக்கு என்னவா இருக்கும்? ப்ளூ கலர்ல இருக்கும். சரிங்களா? கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 65 57ன்னு வரும். சரிங்களா? அப்போ நீல நிற பந்து எத்தனை இருக்குன்னா நமக்கு 57 இருக்கு. கொஸ்டின் வந்து நீல நிற பந்துகளின் சதவீதம் தான் கேட்குறாங்க. அப்போ 57 மொத்தமா எவ்வளவு இருக்கு? 75 இன்ட்டு 100. இங்க 4 25 100, இங்க 3 1, இங்க 19 பெருக்குனா என்ன வரும்னா 76ன்னு வருமா? ஆமா, 76%. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 12வது சம். 12வது சம் என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா a plus b the whole square minus a minus b the whole square. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 4ab வரும். சரிங்களா? சுருக்குக டாபிக்ல இயற்கணித முற்றொருமைகள் அந்த கான்செப்ட்ல நம்ம இதை படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஏக்கு பதிலா எக்ஸ் போடுங்க, பிக்கு பதிலா 1/x போடுங்க. இந்த ஃபார்முலால என்னவா மாறும்? x plus 1/x the whole square minus x minus 1/x the whole square equal to 4 into x into 1/x. இது இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? x plus 1/x ஓட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ 2 square minus x minus 1/x the whole square equal to 4ன்னு வரும். இது அங்க போகட்டும், இது இந்த பக்கம் மட்டும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4 பிளஸ் 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4 ஈக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் போனா பிளஸ் x minus 1/x the whole square. இதை கழிச்ச ஆன்சரு 0. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் ஆன்சர் 0ன்னு தான் வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 13வது சம். ஒரு நபரின் மாத வருமானம் 5000. அவரது வருமானம் 30% அதிகரித்தால் புதிய வருமானம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு எவ்வளவு இருக்கும்? 100%. அப்போ இந்த 100% என்ன அப்படின்னா 5000 ரூபாய். இப்போ எவ்வளவு கூடுது? 30%. அப்போ 130% வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா அமௌண்ட்டும் கூடும். அப்போ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். தலைகீழா போட்டா 130/100 இன்ட்டு 5000. 2 0க்கு 2 0 0 0 13 5 65. அப்ப இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா 6500. சரிங்களா? அடுத்து எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே கலப்பு பின்னமா இருக்கு, அதை பின்னமா மாத்துங்க. இப்போ ஏ பி பை சி இது வந்து எனக்கு கலப்பு பின்னம். பின்னமா மாத்தணும்னா எப்படி மாத்தணும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கணும். ஏ இன்ட்டு சி மேல உள்ளதை கூட்டணும் பிளஸ் பி பை சி அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? 6 6 பிளஸ் 1 7/3 பிளஸ் 4 6 6 பிளஸ் 5 11/6 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 20/3 ஈக்குவல் டு 3 21 21 பிளஸ் 1னா 22/3. சரிங்களா? மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போகட்டும், இந்த 22/3 இந்த பக்கம் வரட்டும். இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 27/3. ஏன்னா பேஸ் 1 போல தான் இருக்கு. அப்ப நம்ம மேல கூட்டிடலாம். பிளஸ் 11/6 இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 22/3 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? இது ரெண்டையும் பண்ணா என்ன வரும்? 27. இங்கேயும் பேஸ் 1 போல இருக்கு. 27ல 22 போயிடுச்சுன்னா 5/3 பிளஸ் 11/6 ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப எல்சிஎம் வந்து நமக்கு 6. இங்க 6 வரணும்னா 2ஆல, அப்ப மேலேயும் 2ஆல 10 பிளஸ் 11 ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப ஆன்சரு 21/6 ஈக்குவல் டு எக்ஸ். 7 3 21
ஈர் 3 6. இதை கலப்பு பின்னம் எழுதுனா ஆன்சர் என்ன வரும்னா 3 1/2ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சும்மா கால்குலேஷன் கரெக்டா இருக்கா, செய்ய தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து கடைசி சம். மதிப்பு காண்க. சிம்பிள் தான் இதுவும். இதுல பெர்சன்டேஜ் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டா என்ன வரும்? 750 இன்ட்டு 45/100 மைனஸ் 480 இன்ட்டு 25/100. 1 ஒரு 25 25 இங்க 4 1 இங்க 1 2 0. சரிங்களா? அடுத்து இங்க 3 25 30 25 750 இங்க 4. சரிங்களா? 2 4 15. அப்ப எனக்கு இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா 15 இன்ட்டு இந்த 45 அப்படியே இருக்கும். சரிங்களா? அடி கொடுக்கலாம் நம்ம பை 2 மைனஸ் இங்க ஒரு 120. சரிங்களா? இப்ப ரெண்டையும் பெருக்கிட்டு அடி கொடுத்துப்பாங்க. இல்ல அப்படின்னா இப்படி அடி கொடுத்துருங்க. 7.5 45 75 7.5 5 25 மிச்சம் 2 5 20 22 5 35 மிச்சம் 3 4 28 31 3க்குள்ள ஒரு புள்ளி வரும். சரிங்களா? 5 7 3 3 அப்போ 337.5 மைனஸ் 120. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 217.5ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இதுல முதல் கேட்டது வந்து கொஞ்சம் முக்கியமானது, அந்த அளவியல கேட்டதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்ததுல அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.